எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றுள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம். தேவனே, கடந்த சில மாதங்களாக நீர் எங்களுக்கு பாராட்டிய அன்பு பெரிது. உம்முடைய வேதத்தை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது, நீர் யார், நீர் எப்படிப்பட்டவர், எவ்வளவு மாபெரும் காரியங்களை செய்து இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறீர் என்பதை பார்க்கும்போது உண்மையில் உள்ள அன்பு எங்களுக்கு அதிகரிக்கிறது. இந்த நாளின் வேத பாடத்தையும் உம்முடைய அன்பின் கரங்களிலே ஒப்புக் கொடுக்கின்றோம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்னீரே. உம்மை காண்பதும் உம்மை அறிவதும் இவ்வளவு மேலான ஒரு ஸ்லாக்கியம். அப்பேற்பட்ட ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை நேசிக்கிறோம், இன்னும் அதிகமாய் நேசிக்க விரும்புகின்றோம். உம்மை ஓரளவுக்கு அறிந்திருக்கிறோம், இன்னும் அதிகமாய் அறிய விரும்புகின்றோம். இதனால் உம்முடைய பாரத்தை சுமந்து உமக்காக வாழ வேண்டும், உம்மை சேவிக்க வேண்டும், உம்மை பின்பற்ற வேண்டும், உம்மை பலருக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற பாரத்தினால் நிரப்புமாறு ஜெபிக்கின்றோம். இந்த நேரத்தினை பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. கூடி வரக்கூடிய உம்முடைய மக்களை துரிதமாய் கூட்டி சேர்க்கும்படியாக ஜெபிக்கின்றோம். பரிசுத்த ஆவியானவரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே சகோதர சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் செய்தி 21. தேவனுடைய வாக்குறுதி நிலையானது. நாம் எபிரேயர் கடிதத்தை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இப்போது நாம் எங்கு இருக்கிறோம் என்பதை முதலாவது சுருக்கமாய் பார்ப்போம். இது ஒரு பரந்த பார்வை. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை தொடர்ந்து எபிரேயர் 7ஆம் அதிகாரம் வர வேண்டும். இந்த பகுதியினுடைய கருப்பொருள் கிறிஸ்து நம் பிரதான ஆசாரியர். ஆனால் இதற்கு இடையிலே 5:11 முதல் 6:12 வரை ஆசிரியர் ஒரு இடைச்செய்தியை தருகிறார். கடந்த ஒரு சில வாரங்களில் நாம் அந்த இடைச்செய்தியை பார்த்தோம். அந்த இடைச்செய்தி ஒரு மதியுரை. நாம் ஏற்கனவே பார்த்தது போல மதியுரை என்றால் அதில் எச்சரிப்பும் இருக்கும், ஊக்குவிப்பும் இருக்கும். எச்சரிப்பு எதிர்மறையானது, ஊக்குவிப்பு அல்லது உற்சாகப்படுத்துவது நேர்மறையானது. எதிர்மறையான எச்சரிப்பு என்ன? எபிரேய வாசகர்களின் ஆவிக்குரிய முதிர்ச்சியின்மையை குறித்து அவர் எச்சரிக்கிறார். அவருடைய மந்தம், அவருடைய சோம்பல் நிலையை குறித்து அவர் எச்சரிக்கிறார். ஆனால் நேர்மறையான ஊக்குவிப்பு, நான் இப்படி சொன்ன போதும் கூட உங்களை பற்றி பெரிய நன்மைகளை நான் எதிர்பார்க்கிறேன், நீங்கள் தரித்து நிற்க வேண்டும், நிலைத்து நிற்க வேண்டும் என்று அவர்களை ஊக்குவிக்கிறார். இந்த இடைச்செய்தியின் கடைசி பகுதி எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 13 முதல் 20 வசனங்கள் முடிய. இதனுடைய சாரம், தேவன் உண்மையுள்ளவர், தேவன் தம்முடைய வாக்குறுதியில் உண்மையுள்ளவர், இது மாறாதது, நிச்சயமானது, இது நம் நம்பிக்கையாக இருக்கிறது. ஆனால் தேவன் உண்மையுள்ளவர், அவருடைய வாக்குறுதி உண்மையுள்ளது என்ற போதிலும் கூட அதை நாம் சுதந்தரிப்பதற்கு விசுவாசமும் கீழ்ப்படிதலும் பொறுமையும் தாங்கும் திறனும் அவசியமா இருக்கின்றன. தேவன் உண்மையுள்ளவர், தேவனுடைய வாக்குறுதி உண்மையுள்ளது என்ற ஒரே காரணத்தினாலேயே அது வானத்திலிருந்து பொத்தென்று நம்முடைய கைகளிலே விழுவதில்லை. அதை நம் அனுபவமாக்குவதற்கு விசுவாசமும் கீழ்ப்படிதலும் பொறுமையும் தாங்கும் திறனும் தேவன் கோருகிறார். ஆகவே தேவன் உண்மையுள்ளவர் என்பதை கூட, அல்லது தேவனுடைய வாக்குறுதி உண்மையுள்ளது என்பதை கூட நாம் சுதந்திரிக்க வேண்டியுள்ளது. தேவன் செய்த பெரிய வாக்குறுதி ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை சுதந்திரிக்கிறவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டை இந்த பகுதியில் பார்க்கிறோம். ஆபிரகாம் மிக முக்கியமாக இந்த பகுதியிலே ஆசிரியர் தருகிற வாக்குறுதி, அல்லது தேவன் தருகிற பெரிய வாக்குறுதி, அது சங்கீதம் 110:4. இயேசு
மெல்கி சேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியராயிருக்கிறார் என்று தேவன் ஆணையிட்டார். தேவன் வாக்குறுதி அளித்தார் என்பது மட்டுமில்லை, தேவன் ஆணையிட்டார். இந்த செய்தியிலே, இந்த பாடத்திலே தேவன் வாக்குறுதி அளிப்பதற்கும் தேவன் ஆணையிடுவதற்கும் என்ன உறவு என்பதை நாம் பார்ப்போம். ஆனால் இவைகளை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பகுதியினுடைய மிக முக்கியமான தேவனுடைய வாக்குறுதி அல்லது தேவனுடைய ஆணை, ஆண்டவராய் இயேசு மெல்கி சேதேக்கின் முறைமையின்படி ஆசிரியராயிருக்கிறார். இந்த முன்னுரை ஒருவேளை நமக்கு பெரிய பரவசத்தை தராமல் இருக்கலாம், இதை நான் அறிவேன். ஆனால் நாம் கவனமாய் கேட்போம் என்றால் இது நம்முடைய வாழ்க்கையை புரட்சிகரமாக்கும். குறிப்புரை: இந்த எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 13 முதல் 20 வரை உள்ள வசனங்களை சுருக்கமாக 3 பகுதிகளாக பிரித்துக் கொள்ளலாம். முதலாவது, ஆபிரகாமின் எடுத்துக்காட்டு. தேவனுடைய வாக்குறுதியை சுதந்திரிப்பதற்கு ஆபிரகாமை ஒரு எடுத்துக்காட்டாக ஆசிரியர் வைக்கின்றார். இது 13, 14, 15 வசனங்கள். ஆணையிடுதல் இறுதியானது. தேவன் வாக்குறுதி அளித்த போதும் கூட அதை ஆணையிட்டு இறுதியாக்குகிறார் அல்லது உறுதிப்படுத்துகிறார். இது 16, 17, 18 வசனங்கள். 19, 20 வசனங்களிலே தேவனுடைய வாக்குறுதி, தேவனுடைய ஆணை, இவைகளின் மேல் நமக்கு இருக்கிற உறுதியான நம்பிக்கை நமக்கு ஊக்கத்தை தருகிறது. இதுதான் இன்றைக்கு நாம் பார்க்க போவது. இப்போது நாம் இந்த வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். நாம் 3 சிறு பகுதிகளாக பிரித்துக் கொண்டது போலவே 3 பகுதிகளாக வாசிக்கலாம். முதலாவது, ஆபிரகாமின் எடுத்துக்காட்டு, 6ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வசனங்கள். யாராவது ஒரு வாசிக்கலாம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அடுத்த பகுதி, ஆணையிடுதல் இறுதியானது. தொடர்ந்து வாசிப்போம். மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள். உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கும் முடிவு. அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். தமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். அந்த நம்பிக்கை தொடர்ந்து வாசிப்போமா? அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். இந்த பகுதியை நாம் வாசித்திருக்கலாம். நாம் இதை கவனித்து கேட்போம். கவனித்து கேட்டால் நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த பாடத்தின் முடிவிலே நான் சில குறிப்புகளை சொல்கின்றேன். இந்த முழு பகுதிக்குமான திறவுகோள்களாக இந்த 2 வசனங்களை நான் கருதுகிறேன். எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனம், நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அங்கு பிரவேசித்திருக்கிறார். ஆண்டவராய் இயேசு பிரதான ஆசாரியர் அல்லது பிரதான ஆசாரியத்துவத்துக்கு தகுதியானவர் என்பதை இந்த இடைப்பகுதிக்கு முன்பே நாம் பார்க்க தொடங்கினோம். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர். இங்கு இன்னொரு வார்த்தை சேர்க்கப்பட்டிருக்கிறது, நித்திய பிரதான ஆசாரியர். இதுதான் தேவன் நமக்கு அருளியுள்ள, ரட்சிப்பை சுதந்திரிக்கப் போகின்ற நமக்கு அருளியுள்ள வாக்குறுதி, ஆணை. நாம் தேவனிடத்தில் வேண்டும் போது பல வேளைகளிலே பல வாக்குறுதிகளை அவருக்கு நினைப்பூட்டி வேண்டுவோம். ஆண்டவரே, இப்படி சொன்னீரே நீர் செய்யும், அப்படி சொன்னீரே நீர் செய்யும் என்று. அவைகளெல்லாம் நல்ல வேண்டுதல்கள் தான். ஆனால் நாம் அவருக்கு நினைப்பூட்ட வேண்டிய மிக அருமையான முதன்மையான வாக்குறுதி அல்லது ஆணை, ஆண்டவரே, எங்களுக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் எங்களுக்காக அந்த தலத்தில் பிரவேசித்திருக்கிறார் என்று சொன்னீரே என்பது முதன்மையான வாக்குறுதி. இது எங்கிருந்து வருகிறது? பழைய ஏற்பாட்டில் சங்கீதம் 110, 4ஆம் வசனம், நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர்.
எபிரேயர் 6:20 நித்திய என்ற வார்த்தை சங்கீதம் 110:4 என்றென்றைக்கும் என்று இருக்கின்றது. என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார். இந்த 2 வசனங்கள் இந்த பகுதிக்கான திறவுகோல் வசனங்களாய் நாம் கருத வேண்டும். இப்போ என்ன பார்த்தோம்? இந்த எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே 3 சிறு பகுதிகள். ஆபிரகாமின் எடுத்துக்காட்டு, ஆணையிடுவது, வாக்குறுதியை இறுதிப்படுத்துகிறது, நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை நமக்கு ஊக்கத்தை தருகிறது. ஆபிரகாமின் எடுத்துக்காட்டு நாம் இதை அறிவோம். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று. மாம்ச பிரகாரமாக ஆபிரகாம் யூதர்களின் தகப்பன் என்று சொல்லலாம். ஆனால் ஆபிரகாம் விசுவாசிகள் எல்லாருக்கும் தகப்பன். நாம் முழு வேதத்திலும் பார்க்கிறோம், தேவன் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை வாக்குறுதி அளித்தார். தேவன் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை விரும்புகிறார். ஆனால் தேவன் ஆபிரகாமுக்கு எப்படிப்பட்ட பிள்ளைகளை விரும்புகிறார்? மத்தேயு, லூக்கா ஆகிய அதிகாரங்களிலே அவருடைய ஊழியத்தை பற்றி எழுதியிருக்கிறது. ஆபிரகாமின் கற்பப்பிறப்பான பிள்ளைகளையா அல்லது பிள்ளைகளை மட்டுமா தேவன் விரும்புகிறார் என்ற கேள்விக்கு யோவான் ஸ்நானன் பதிலளிக்கிறார். நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று பெருமையாக பீற்றிக்கொள்ளாதீர்கள். தேவன் இந்த கல்லுகளிலிருந்து ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டாக்குகின்ற படைப்பாற்றல் உடையவராயிருக்கின்றார். ஆகவே தேவன் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை விரும்புகிறார் என்று வேதம் கூறுகிறது. ஆனால் எப்படிப்பட்ட பிள்ளைகள்? கற்பப்பிறப்பான பிள்ளைகள் என்று அது குறிப்பாய் சொல்லவில்லை. விசுவாசத்தில் ஆவிக்குரிய பிள்ளைகள் தான் உண்மையாகவே ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். இதை ரோமர்கள் எழுதின கடிதத்தில் கூட பவுல் குறிப்பிடுகின்றார். தேவனை விசுவாசிப்பதற்கு ஆபிரகாம் ஒரு எடுத்துக்காட்டு. ஆங்கிலத்திலே பாரடைம் என்று சொல்கின்றார்கள். எக்ஸாம்பிள் என்று கூட சொல்லவில்லை. ஏதோ ஆபிரகாம் பழைய ஏற்பாட்டில் ஒரு கதாபாத்திரம் என்பது போல் நாம் கடந்து போய்விடக்கூடாது. வேதத்தில் பார்க்கின்ற தேவனுடைய முழு திட்டத்திற்கும், அவருடைய நித்திய திட்டத்திற்கும், அவருடைய ரட்சிப்பின் திட்டத்திற்கும் ஆபிரகாம் ஒரு பாரடைம், ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே ஆபிரகாம் பல முறைகள் மேற்கோள் காட்டப்படுகின்றார். குறிப்பாக பவுல் ஆபிரகாமை மேற்கோள் காட்டுகின்றார். பவுல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை பற்றி கூறும்போது, இந்த நற்செய்தியின்படி விசுவாசம் ஒரு மனிதனை நீதிமானாக்குகிறது. அதற்கு அடிநாதமாக அவர் மேற்கோள் காட்டுவது ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ரோமரிலும் கலாத்தியிலும் இதை மேற்கோள் காட்டுகின்றார். வேத வாக்கியம் என்ன சொல்கிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்கிறது. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகவே பவுல் விசுவாசிப்பதற்கு ஆபிரகாமை ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு பாரடைமாக காண்பிக்கின்றார். ஆபிரகாம் விசுவாசிப்பது போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று தேவன் கூறுகிறார். அப்படி நாம் விசுவாசிக்கும் போது அதை அவர் நீதியாக எண்ணுகிறார், கருதுகிறார். பவுல் மட்டுமல்ல, யாக்கோபும் கூட ஆபிரகாமை ஒரு எடுத்துக்காட்டாக காண்பிக்கின்றார். ஆனால் வேறு விதத்தில் எடுத்துக்காட்டாக காண்பிக்கின்றார். கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது என்பதற்கு எடுத்துக்காட்டாக காண்பிக்கின்றார். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். இங்கே கேள்வி, அவர் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டானா, கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டானா என்பது அல்ல. புதிய ஏற்பாட்டு நற்செய்தியிலே விசுவாசத்திற்காக இருந்தாலும் சரி, விசுவாசத்தை அடுத்து வருகின்ற கிரியைகளாக இருந்தாலும் சரி, அப்போஸ்தலர்கள், தேவனுடைய மக்கள் ஆபிரகாமை விசுவாசத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாய் காண்பித்தார்கள். விசுவாசிப்பதற்கும் எடுத்துக்காட்டாய் காண்பித்தார்கள். விசுவாசத்தினால் விளையும் கிரியைகளுக்கும் எடுத்துக்காட்டாய் காண்பித்தார்கள். ஆபிரகாமின் முக்கியத்துவம் என்ன? ஏன் இந்த புதிய ஏற்பாட்டு நற்செய்தியிலே ஆபிரகாம் இப்படி ஒரு முக்கியத்துவத்தை பெறுகிறார்? எபிரேயர் 11:8 நாம் வாசிக்கின்றோம், விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். எனக்குரிய எபிரேயர் கடிதத்தின் 11ஆம் அதிகாரத்தினுடைய மிக முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டாக ஆபிரகாமை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் தேவனிடத்திலிருந்து வாக்குறுதிகளை பெற்றவன், தேவனுடைய வாக்குறுதிகளை விசுவாசித்தவன், விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் முடிவு வரை தரித்திருந்தவன் என்று ஆபிரகாமின் முக்கியத்துவத்தை நாம் கூறலாம். ஆபிரகாம் தேவனிடத்திலிருந்து என்ன வாக்குறுதிகளை பெற்றார்? அந்த ஆதியாகமத்தில் இந்த வசனங்களை நாம் மேற்கோள்கள் காண்பிக்கின்றோம். ஆபிரகாம் பெற்ற வாக்குறுதிகளை 3 வாக்குறுதிகள் சொல்லலாம். ஒன்று,
நான் உன்னை பெரிய தேசமாக்குவேன், இது ஒரு ஆசீர்வாதம். உன் சந்ததிகள் பெருகி இருப்பார்கள், இது இரண்டாவது ஆசீர்வாதம். நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாயிருப்பாய். இதை சுருக்கி நாம் சொல்வதாக இருந்தால், நான் உன்னை பெரிய தேசமாக மாற்றுவேன். ஆனால் நாம் இதை பெரும்பாலும் கவனிக்க தவறிவிடுவோம். தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை சுருங்க சொல்வதென்றால் 2 வாக்குறுதிகள் என்று சொல்லலாம். முதலாவது, நான் உன்னை பெரிய தேசமாக்குவேன். இரண்டாவது, மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்துவம். இன்றைக்கு நாம் மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்துவத்தை பற்றி விஸ்தாரமாய் பேசப் போவதில்லை. ஏனென்றால் அது 7ஆம் அதிகாரம் முழுவதும் மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்துவத்தை குறித்து தான் நாம் பார்க்க போகின்றோம். அப்பொழுது அது எவ்வளவு அருமையானது, தேவனுடைய மக்களுக்கு அது எவ்வளவு ஊக்கத்தையும் நம்பிக்கையும் தைரியத்தையும் தருகிறது என்பதை நாம் அப்பொழுது பார்ப்போம். ஆனால் இன்றைக்கு நாம் மனதில் பதித்துக் கொள்ள வேண்டியது, தேவன் ஆபிரகாமுக்கு அளித்த வாக்குறுதிகள் என்ன என்றால், தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை 2ஆய் சுருக்கலாம். 1, நான் உன்னை பெரிய தேசமாக்குவேன். அதை கலாத்தியரிலே பவுல் விளக்குகின்றார். அதே போல மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்துவம் உண்டு என்பதை எபிரேயர் ஆசிரியர் எபிரேயருக்கு எழுதின கடிதத்தில் விளக்குகின்றார். இதை நாம் பார்க்க வேண்டும். எப்படி பவுல் கலாத்தியரில் நற்செய்தியை விளக்குகின்றாரோ அதே போல எபிரேயர் ஆசிரியர் எபிரேயரில் நற்செய்தியை விளக்குகின்றார். எப்படி நான் உன்னை பெரிய தேசமாக்குவேன் என்பது ஒரு மாபெரும் வாக்குறுதியோ அதே போல மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்துவமும் ஒரு மாபெரும் வாக்குறுதி. 3வதாக ஆபிரகாமின் முக்கியத்துவம், அவன் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் முடிவு வரை தரித்திருந்தவன். நான் ஏற்கனவே என்னுடைய தொடக்க உரையிலே சொன்னேன், தேவனுடைய வாக்குறுதி உண்மை உள்ளது. ஆனாலும் விசுவாசம், நம்பிக்கை, பொறுமை, தாங்கும் திறன் இவைகளை தேவன் கோருகிறார். அதன் மூலமாகத்தான் நாம் தேவனுடைய வாக்குறுதிகளை மெய்ப்படுத்த முடியும். ஒரு பக்கம் ஆபிரகாம் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் முடிவு வரை தரித்திருந்தவன். எபிரேய விசுவாசிகளுடைய சிக்கல், பிரச்சனையாக ஆசிரியர் கூறுவது, அவர்கள் தரித்திருக்கவில்லை, அவர்கள் நிலைத்திருக்கவில்லை, அவர்கள் அலைபாய்கின்றார்கள் என்பதுதான். ஒரு பக்கம் ஆபிரகாம் முடிவு வரை தரித்திருந்தார், காத்திருந்தார். இன்னொரு பக்கம் வாக்குறுதிகளின் மெய்மையில், நிஜத்தில் அவர் வாழ்ந்தார். வாக்குறுதியும் ஆணையும் எந்த விதத்தில் தொடர்புடையவை? ஆதியாகமம் 12:2 கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கும் போது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்று சொன்னார். இது கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதி. ஆதியாகமம் 22:16-18 ஆபிரகாம் தன்னுடைய ஒரே மகனாய ஈசாக்கை பலியிடும் போது, பலியிடுகின்ற அந்த நிகழ்ச்சியிலே இந்த வேத பகுதியை நாம் வாசிக்கின்றோம். 16 முதல் 18 யாராவது வாசிக்கலாம்? நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆதியாகமம் 12:2 தேவனுடைய வாக்குறுதி, கர்த்தருடைய வாக்குறுதி. ஆதியாகமம் 22:16 முதல் 18 அந்த 18ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், என் பேரில் ஆணையிட்டேன். வாக்குறுதிக்கும் ஆணைக்கும் என்ன உறவு? கர்த்தர் ஆபிரகாமை அழைத்த போது அவனுக்கு வாக்குறுதி அளித்தார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, தமிழிலே ஜாதி என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது, அதை தேசம் அல்லது நாடு அல்லது மக்கள் திரள் என்று மொழிபெயர்ப்பது சிறப்பாக இருக்கும். உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். இது வாக்குறுதி. உன்னை ஆசீர்வதிப்பேன். என்ன ஆசீர்வாதம்? நீ பெரிய தேசமாவாய் என்பது உன் ஆசீர்வாதம். ஆனால் அதோடு முடியவில்லை, நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்பதும் அதில் அடங்கும். ஆனால் ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட்ட போது அல்லது பலியிட்ட அந்த நிகழ்ச்சியிலே கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு ஆணையிட்டு கொடுக்கின்றார். ஆதியாகமம் 22:16 முதல் 18 நாம் வாசித்தோம், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும்
என் பேரில் ஆணையிட்டேன். வாக்குறுதி அளிக்கும் போது உன்னை ஆசிர்வதிப்பேன் என்கின்றார். ஆணையிடும் போது உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் என்கின்றார். இரண்டுக்கும் என்ன வேறுபாடு? உன்னை ஆசிர்வதிப்பேன் என்பதற்கும் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் என்பதற்கும். உன்னை ஆசிர்வதிக்கவே என்கின்ற சொல் ஆசிர்வதிப்பேன் என்ற சொல்லை தீவிரப்படுத்துகிறது. உன்னை பெருக பண்ணுவேன் என்பதற்கு முந்தி பெருக பண்ணுவேன் என்று சொல்லும்போது அது தீவிரப்படுத்தப்படுகிறது. ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று தேவன் தன்னுடைய வாக்குறுதியை தீவிரப்படுத்துகிறார், தன்னுடைய வாக்குறுதியை விரிவாக்குகிறார். அது மட்டுமல்ல, அதை ஆணையிட்டு என்று என் பேரில் ஆணையிட்டேன், ஆணையினால் உறுதிப்படுத்துகிறார். ஆகவே தேவன் ஒரு புதிய வாக்குறுதியை ஆபிரகாமுக்கு அளிக்கவில்லை. தேவன் ஏற்கனவே ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தார். அந்த வாக்குறுதியை மீண்டும் அவர் உரைக்கின்றார், விரிவாக்குகின்றார், தீவிரப்படுத்துகின்றார், எல்லாவற்றிற்கும் மேலாக ஆணையினால் உறுதிப்படுத்துகின்றார். இதுதான் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதியும் ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையும். இந்த ரெண்டு வார்த்தைகளை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த 6ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதிக்கு போகும்போது 2 மாறாத விசேஷங்கள் என்கின்ற சொற்றொடர் வரும். நம்முடைய தேவனுடைய மக்கள் பல்வேறு விதமாக அதற்கு பொருள் விளக்கம் கொடுப்பார்கள். அதையெல்லாம் குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். நமக்கு மனம் போன போக்கிலெல்லாம் எதெல்லாம் சுவாரஸ்யமாக தோன்றுகிறதோ அப்படியெல்லாம் நாம் பொருள் விளக்கம் கொடுக்க முடியாது. ஈசாக்கை பலியிடுதல் என்பதை வேத அறிஞர்கள் ஈசாக்கை கட்டுதல் என்று சொல்கின்றார்கள். அந்த சமயத்தின் போதுதான் தேவன் தன்னுடைய வாக்குறுதியை ஒரு ஆணையாக கொடுக்கின்றார். தேவன் எப்பொழுது ஆபிரகாமுக்கு வாக்குறுதி அளித்தார்? அவனுக்கு பிள்ளை இல்லாத போது, அல்லது ஒரு பிள்ளையை பெறுவது இயற்கையான கணக்கின்படி ஒரு கூடாத காரியமாயிருந்த போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்குறுதி அளித்தார். ஆபிரகாம் பெரிய தேசமாவான் என்ற வாக்குறுதியை பெற்றான். ஆபிரகாம் தேவன் வாக்குறுதி அளித்த போது அந்த வாக்குறுதியை விசுவாசித்தான். தேவனுடைய பக்கத்தில் அவர் வாக்குறுதி அளித்தார். ஆபிரகாமின் பக்கத்தில் அந்த வாக்குறுதியை விசுவாசித்தான், கீழ்ப்படிந்தான். ஆகவே தன் தேசத்தையும் வீட்டையும் உற்றாரையும் இனத்தையும் விட்டு அவன் பிரிந்து போனான். ஆபிரகாம் தேவனுடைய வாக்குறுதியை விசுவாசித்தான். அதற்கு பதிலாக அவன் ஈசாக்கை பெற்றான். தேவன் ஆபிரகாமுக்கு எப்போது ஆணையிட்டு கொடுத்தார்? தேவன் ஈசாக்கை பலியிடச் சொன்ன போது, தேவன் ஈசாக்கை பலியிட கட்டளையிட்ட போது அதற்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். ஆனால் அந்த கீழ்ப்படிதலுக்கு பின்னால் ஆபிரகாமின் விசுவாசம் இருக்கின்றது. தேவன் ஈசாக்கை உயிர்த்தெழச் செய்வார் என்று ஆபிரகாம் விசுவாசித்தான். விசுவாசித்தவன் கீழ்ப்படிந்தான். அதற்கு தேவனுடைய மறுவினை, ரெஸ்பான்ஸ் என்ன? ஈசாக்கை மரித்தோரிலிருந்து பாவனையாய் உயிர்த்தெழ பெற்றுக்கொண்டான் என்று எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம். ஆக ஆபிரகாமின் எடுத்துக்காட்டிலே தேவன் அவனுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்தார், ஆணை கொடுத்தார். வாக்குறுதி என்ன? ஈசாக்கை பெறுவாய் என்பது. ஆணை என்ன? ஈசாக்கை மரித்தோரிலிருந்து உயிரோடு பெறுவாய் என்பது தேவன் ஆணையிட்டு கொடுத்தது. இங்கு நாம் சற்று நிதானிக்க வேண்டும். தேவனுடைய ஆணை என்பது உயிர்த்தெழுதல். மரணத்தின் ஊடாய் சென்றாலும் உயிர்த்தெழுதலை பெறுவோம் என்பது தேவன் ஆணையிட்டு கொடுத்த வாக்குறுதி. இது புதிய ஏற்பாட்டின் மையம், அல்லது புதிய ஏற்பாட்டு நற்செய்தியின் மையம். புதிய ஏற்பாட்டு நற்செய்தியின் அடிநாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சிலுவையில் அறைந்தார்கள். ஆனால் தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். உண்மையாகவே நற்செய்தி நிறைவேறுவது அங்குதான். ஆனால் நற்செய்தியின் ஒரு அடையாளமாக, ஒரு நிழலாக ஈசாக்கை மரித்தோரிலிருந்து பாவனையாக உயிர்த்தெழ பெற்றுக் கொண்டான். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17 முதல் 19 உள்ள வசனங்களிலே நாம் அதை வாசிக்கின்றோம். யாராவது வாசிக்கலாம். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழும்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். வாக்குறுதி மெய்ப்படுதலும் அச்சாரமும். தேவன் ஆபிரகாமிடம் உன்னுடைய ஒரே மகனை, உன்னுடைய அன்பின் மகனை பலியிடு என்று சொன்னபோது
தேவன் அவனுக்கு அளித்திருந்த வாக்குறுதி எல்லாம் இந்த ஒரு மகனை சார்ந்ததாக இருந்தது. ஒரே ஒரு மகன்தான். இந்த ஒரு மகன் மூலமாகத்தான் அது பெரிய தேசமாக பெருத்த சந்ததியாக மாற முடியும். ஆனால் நாம் வேதத்தில் இந்த எபிரேயர் பகுதியில் வாசிக்கிறோம், தேவன் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழச் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று தேவன் விசுவாசித்தான். ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் அதை பற்றி பவுல் கூறும்போது, அவர் மரித்தோரை உயிரோடு எழுப்பி இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவனுமா இருக்கிறார். ஈசாக்கை பெற்றபோது அது தேவனுடைய படைப்பாற்றல், கிரியேட்டிவ் பவர். பிள்ளை பெற முடியாத ஒருவனிடமிருந்து பிள்ளை வருவது. ஈசாக்கை அவன் பலியிட்டு பாவனையாக மரித்தோரிலிருந்து உயிரோடு பெற்றது. தேவன் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழச் செய்ய வல்லவர். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை ஒன்று, அவருடைய படைப்பின் வல்லமை, இன்னொன்று அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை. நாம் இங்கு வாசிக்கிறோம், அந்தப்படி அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டான். எபிரேயர் 6:15. ஒரு பக்கம் தேவனுடைய வாக்குறுதியின் நிறைவேறுதல். நம்முடைய தமிழ் வேதாகமத்திலே பொதுவாக வாக்கு தத்தம், ப்ராமிஸ் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும். வாக்குறுதி என்பது ஒரு அதைவிட சற்று சிறப்பான மொழிபெயர்ப்பு என்று நான் கருதுகின்றேன். ஆகவே நீங்கள் வாக்குறுதி என்றோ அல்லது வாக்கு தத்தம் என்றோ நாம் சொல்லலாம். வாக்குறுதி என்பது பேசுவதற்கு கூட சற்று எளிமையாக இருக்கும். தேவனுடைய வாக்குறுதியின் நிறைவேறுதல் எதிர்காலத்தில் தான் இருந்தது. சற்று முன் நான் சொன்னது போல உண்மையான இந்த வாக்குறுதியின் நிறைவேறுதல் நற்செய்தியில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுந்ததுதான் இந்த வாக்குறுதியினுடைய மெய்யான நிறைவேறுதல். ஆனால் அது மட்டுமல்ல, நீ பெரிய தேசமாவாய் என்ற வாக்குறுதியின் நிறைவேறுதலும் எதிர்காலத்தில் தான் இருந்தது. நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த வாக்குறுதியை நான் இரண்டாக பார்க்கின்றேன். ஒன்று, ஆபிரகாம் பெரிய தேசமாவான் என்பதும் எதிர்காலத்தில் தான் நிறைவேற வேண்டியிருக்கிறது. அந்த பெரிய தேசம் என்பதும் கற்பப்பிறப்பான மக்களிடமிருந்து வருகின்ற பெரிய தேசம் அல்ல, ஆவிக்குரிய விசுவாசத்தின் பிள்ளைகளால் வருகின்ற பெரிய தேசம்தான். இன்னொரு அம்சம் அந்த வாக்குறுதியின் நிறைவேறுதல், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுதல். ஆகவே தேவனுடைய வாக்குறுதியின் நிறைவேறுதல் எதிர்காலத்தில் தான் இருந்தது. ஆனால் ஆபிரகாம் தன் மகனாய ஈசாக்கை மீண்டும் பெற்றுக்கொண்டதில் வாக்குறுதி செய்யப்பட்டதின் முதல் தவணையை, முன் சுவையை, முன் தொகையை, முதற்கனியை பெற்றுக்கொண்டான். பல்வாறாக நாம் இதை மொழிபெயர்க்கிறோம். இது வேதத்திலே மிக முக்கியமான ஒரு கருத்து. ஒரு பக்கம் வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை, ஆனால் இன்னொரு பக்கம் வாக்குத்தத்தம் நிறைவேறி இருக்கின்றது. நிறைவேறி இருக்கின்ற இந்த வாக்குறுதியை வருணிப்பதற்கு நாம் பயன்படுத்துகின்ற வார்த்தைகள் தான் முன் சுவை. இதே எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம், வரவிருக்கும் யுகத்தின் வல்லமையின் முன் சுவையை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். அல்லது முன் தொகை, முன் பணம், அல்லது புதிய ஏற்பாடு பயன்படுத்த இன்னொரு வார்த்தை முதற்கனி, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ். அல்லது நாம் நம்முடைய கொலோக்கியலாக பேச்சு வழக்கில் நாம் நடைமுறையில் பயன்படுத்துகின்ற வார்த்தையை முதல் தவணையை அவன் பெற்றுக்கொண்டான். ஈசாக்கை அவன் பெற்றதும் தேவனுடைய வாக்குறுதியின்படி, ஈசாக்கை திரும்ப பெற்றதும் தேவனுடைய வாக்குறுதியின் அச்சாரம், தேவனுடைய வாக்குறுதி நிறைவேறுவதின் அச்சாரம். முழுமையான நிறைவான மெய்ப்படுதல் இன்னும் வரவில்லை. இந்த வார்த்தையும் கவனித்துக் கொள்ளுங்கள். மெய்ப்படுதல், ஒரு வாக்குறுதி மெய்ப்படுவது என்றால் என்றைக்கு அது நடைமுறையில், அனுபவத்தில் அது உண்மையாகிறதோ, மெய்யாகிறதோ, நிஜமாகிறதோ, அன்றைக்கு அது மெய்ப்படுகிறது. முழுமையான மெய்ப்படுதல் இன்னும் எதிர்காலத்தில் தான். ஆனால் ஒரு பகுதியாக, ஒரு அச்சாரமாக அது நிறைவேறியிருக்கிறது. இந்த இரண்டு வசனங்களை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். எபிரேயர் 11:13 இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். எது உண்மை? சிலர் வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள் என்பது உண்மையா, அல்லது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் போனார்கள் என்பது உண்மையா? இரண்டிலும் உண்மை உள்ளது. முழுமையான நிறைவான வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அவர்கள் அடையவில்லை. ஆனால் முன் சுவையாக, முன் தொகையாக, முதற்கனியாக அவர்கள் வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். இரண்டாவது பகுதி, ஆணையிடுதல் இறுதியானது. முதல் பகுதியிலே ஆபிரகாமை தேவனுடைய வாக்குறுதியையும் தேவனுடைய ஆணையையும் பெற்றுக்கொண்டு விசுவாசித்து அதை தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்ததற்கு ஒரு எடுத்துக்காட்டாய் பார்க்கின்றோம். இரண்டாவது, ஆணையிடுதல் இறுதியானது. இந்த பகுதியை நாம் ஏற்கனவே வாசித்து விட்டோம். மனிதர்கள் ஒரு காரியத்தின் உண்மையை உறுதிப்படுத்துவதற்கு தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள்.
ஆணையினுடைய பர்பஸ், நோக்கம் என்ன? வாக்குறுதி ஆணையினால் உறுதிப்படுத்தப்படுகிறது. நாம் வேதத்திலே பல்வேறு இடங்களிலே மக்கள் ஆணையிடுவதை பார்க்கிறோம். ஏன்? ஆபிரகாம் தேவன் பேரில் ஆணையிட்டான், பிறரையும் அப்படி ஆணையிடச் சொன்னான். ஏனென்றால் மக்கள் தேவன் பேரிலே ஆணையிடும் போது அந்த ஆணையை மீறினால், ஆணையிட்டதை மீறினால் தேவனுடைய தீர்ப்புக்கு உள்ளாவார்கள். ஆகவே பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகள் பேசும்போது கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் பேசுகிறேன் என்று அவர்கள் ஆணையிடுவார்கள், அல்லது கர்த்தர் பேசும்போது என் ஜீவனை கொண்டு பேசுகிறேன் என்று ஆணையிடுவார். தேவன் தம்மை கொண்டு ஆணையிடுகிறார். அதனுடைய பொருள் என்ன? தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த தம் வாக்குறுதியை தம் ஆணையினால் உறுதிப்படுத்தினார். வாக்குறுதி இருக்கின்றது, அந்த வாக்குறுதியை உறுதிப்படுத்துவதற்கு தேவன் ஆணையிடுகிறார். முக்கியமான தேவன் ஆணையிட்டு உறுதிப்படுத்திய வாக்குறுதி என்ன என்றால் ஆசாரியத்துவம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நித்திய ஆசாரியத்துவம். இது நாம் இந்த செய்தியினுடைய, இந்த பாடத்தினுடைய தொடக்கத்தில் பார்த்தோம். சங்கீதம் 110:4 இந்த பகுதியினுடைய ஒரு திறவுகோல் வசனம் என்று நான் கருதுகிறேன். நீர் மெல்கி சேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார். வாக்குறுதியை விட ஆணை உறுதியானது, இறுதியானது, மனம் மாறாமலும் இருப்பார். மெல்கி சேதேக்கின் ஆசாரியத்துவத்தை பற்றிய தேவனுடைய வாக்குறுதி ஆணையினால் உறுதிப்பட்டிருந்தது. எபிரேயர் ஆசிரியர் அதை பற்றி 7ஆம் அதிகாரத்திலே வாதிடுகிறார். ஆரோனின் ஆசாரியத்துவத்தை விட அது ஒழிந்து போகக்கூடியது. ஆனால் மெல்கி சேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்தியம் ஒழியாது, அது என்றென்றைக்கும் உள்ளது, அது நித்தியமானது. அதனால் என்ன என்பதை நாம் பின்பு பார்க்கலாம். ஏன் ஆணை? நாம் ஆணையிடும் போது, அல்லது ஒரு மனிதன் ஆணையிடும் போது அது அவன் சொன்ன சொல்லை உறுதிப்படுத்துகிறது, எல்லா வாதத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறது. இந்த எபிரேயரை நாம் பார்க்கின்ற இந்த ஆணையிடுவது என்கிறது சட்டத்துறையிலே மக்கள் பயன்படுத்துகின்ற ஒரு சொல்லாடல். இந்த பகுதியிலேயே சட்டத்துறையிலே பயன்படுத்தப்படுகின்ற பல்வேறு வார்த்தைகள் ஆசிரியர் பயன்படுத்துகிறார். உத்தரவாதம் கொடு, உறுதிமொழி கொடு, நிரூபணம் காட்டு, விவாதி, உறுதிப்படுத்து. ஏன் எபிரேயர் ஆசிரியர் இப்படிப்பட்ட சொற்களை பயன்படுத்துகிறார்? ஏனென்றால் எபிரேய விசுவாசிகளுக்கு தெரியும், சட்டத்துறையிலே அல்லது ஒரு நீதிமன்றத்திலே இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யப்படும் என்றால் அது உறுதியானது, அது மாறாதது, அது அசைக்கப்பட முடியாதது, அது காப்புறுதி செய்யப்பட்டது என்று அவருடைய விசுவாசத்தை தூண்டி எழுப்புவதற்காக ஆசிரியர் இப்படிப்பட்ட சொல்லாடலை பயன்படுத்துகிறார். ஆணை ஒரு சாட்சியின் உண்மைக்கு சட்டப்படியான உத்தரவாதம். ஒருவன் ஒரு நீதிமன்றத்திலே சாட்சி பகரும்போது அவன் ஏதோ தேவன் மேலேயோ அல்லது ஒரு பரிசுத்த புத்தகத்தின் மேலேயோ அவன் ஆணையிடும் போது தான் கொடுத்த சாட்சி உண்மையானது என்பதற்கு அவன் உத்தரவாதம் கொடுக்கின்றான். தேவன் மனிதனுடைய முறையை பின்பற்ற வேண்டுமா என்றால் தேவன் மனிதனுடைய முறையை பின்பற்றவில்லை. மனிதர்கள் பொய்யோ மெய்யோ கூறலாம், அது மெய்தான் என்பதற்கு ஆணையிட வேண்டிய அவசியம் மனிதர்களுக்கு இருக்கலாம், தேவனுக்கு அந்த அவசியம் இல்லை. இதை ஒரு உருவகமாக ஆசிரியர் பயன்படுத்துகின்றார். என்னெல்லாம் மனிதர்களாய நமக்கு தெரிந்ததெல்லாம் ஒருவன் ஆணையிட்டு விட்டான் என்றால் அது வாக்குறுதியை விட மேலான உண்மை என்ற ஒரு கலாச்சாரம் நம்மிடத்தில் இருப்பதால் நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்காக தேவன் அந்த உருவகத்தை பயன்படுத்துகின்றார். ஆணையிடுதலுக்கு பல்வேறு எடுத்துக்காட்டுகளை நாம் பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம். தேவன் ஏன் ஆணையிடுகிறார்? மனிதர்கள் ஆணையிட அவசியம் இருக்கலாம். தேவனை பொறுத்தவரை தேவனுடைய வார்த்தையே போதுமான உத்தரவாதம். ஆனால் தன்னுடைய வார்த்தையை தேவன் ஆணையினால் உறுதிப்படுத்துவது அதை இரட்டிப்பாக உறுதிப்படுத்துகிறது, 2 மடங்கு அதை உறுதிப்படுத்துகிறது. தம்முடைய வாக்குறுதியை பற்றி தேவன் ஆணையிடும் போது தன்னுடைய வாக்குறுதியை 2 மடங்கு அவர் உறுதிப்படுத்துகின்றார். சரி, பொதுவாக நான் ஒரு சாட்சி கொடுக்கும் போது ஆணையிடுவதற்கு என்னை விட ஒரு பெரியவர் உத்தரவாதம் கொடுக்க வேண்டுமாம், இவன் சொல்வது உண்மைதான் என்று. ஆனால் தேவனுடைய வாக்குறுதியை ஆணையிட்டு உறுதிப்படுத்துவதற்கு தேவனை விட பெரியவர் யார் உண்டு? ஆகவே தேவன் தமக்கு தாமே சாட்சி கொடுப்பது முற்றிலும் சரியே. தேவனுடைய தன்மையை பற்றியும் அவருடைய செயல்களை பற்றியும் அவர் மட்டுமே பிழையின்றி அறிவார். ஆகவே தேவன் மட்டுமே தமக்காகவும் தம் செயல்களுக்காகவும் காப்புறுதி, செக்யூரிட்டி கொடுக்க முடியும். வேறு எந்த நபரும் தேவனுக்காக ஆணையிட முடியாது. மனிதர்கள் அப்படி செய்ய முடியாது. வாக்குறுதிகளை சுதந்திரித்துக் கொள்கிறவர்கள், எபிரேயர் 6:17 நாம் வாசிக்கிறோம். அந்தப்படி
தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார், உறுதிப்படுத்தினார். இது மிக அற்புதமான ஒரு பகுதி. தேவன் தம்முடைய மக்களுடைய விசுவாசத்தை வலுப்படுத்துவதற்காக, அவர்களை ஆற்றுவதற்காக, அவர்களை தேற்றுவதற்காக, அவர்களை ஊக்குவிப்பதற்காக, அவர்களை நிலைப்படுத்துவதற்காக எந்த அளவுக்கு அவர் செயல்படுகிறார். தன்னுடைய வாக்குறுதியை தானே ஒரு ஆணையிட்டு அதை உறுதிப்படுத்துகின்றார். வாக்குறுதி கொடுப்பது ஒரு கட்டம் என்றால், வாக்குறுதிகளை சுதந்தரிப்பது இன்னொரு கட்டம். புதிய ஏற்பாட்டின் வாக்குறுதி, நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி, நாம் ரட்சிப்பு தான் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி. இந்த ரட்சிப்பு என்ற வார்த்தையை நாம் சுருக்கிவிடக்கூடாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பாவங்களை மன்னித்தார் என்று நாம் அதை பின்பு பார்ப்போம் 7, 8, 9 அதிகாரங்களில், 10 அதிகாரங்களிலே. ஆனால் யார் இந்த வாக்குறுதிகளை சுதந்திரித்துக் கொள்கிறவர்கள்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மற்ற பிதாக்கள், இவர்களெல்லாம் இந்த வாக்குறுதி செய்யப்பட்டதை அடையவில்லை. தேவனுடைய மாறாத ஆலோசனை என்பது தேவனுடைய நித்திய நோக்கமும் தேவனுடைய ரட்சிப்பின் திட்டமும். தேவன் ஆபிரகாமுக்கு ஆணையிட்டு கொடுத்தது நற்செய்தியில், புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியில் நிறைவேறுகிறது. அதை நற்செய்தியில் நாம் அனுபவிக்கின்றோம். நற்செய்தியில் தான் நாம் அதை, நற்செய்தி என்றால் சுவிசேஷம், கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் தான் தேவன் ஆபிரகாமுக்கு ஆணையிட்டு கொடுத்தது நிறைவேறுகிறது. சுவிசேஷத்தில் தான் அதை நாம் சுதந்திரிக்கின்றோம். சுவிசேஷத்தில் தான் நாம் அதை அனுபவிக்கின்றோம். சரி, தேவன் ஆபிரகாமுக்கு எதை ஆணையிட்டு கொடுத்தார்? எது நற்செய்தியில் நிறைவேறுகிறது? எதை நான் நற்செய்தியில் சுதந்திரிக்கின்றோம்? விசுவாசத்தினால் தேவன் தம் மக்களை நீதிப்படுத்துகின்றார். தேவனுடைய மக்களுக்கு ஒரு நித்திய ஆசாரியத்துவம் உண்டு. இந்த இரண்டும் நற்செய்தியின் அற்புதமான கூறுகள். இங்கு ஆணை இட்டார் என்று பயன்படுத்தப்பட்டிருப்பது போலதான் மத்தியஸ்தர் என்ற வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 9:15 நாம் வாசிப்போம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். கிறிஸ்து புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் அல்லது மத்தியஸ்தம். அவர் உத்தரவாதம், அவர் உறுதிமொழி, அவர் ஆணை என்று சொல்லலாம். நான் இதை நோக்கி மெல்ல நகர்கின்றேன். புதிய ஏற்பாட்டை பொறுத்தவரை தேவனுடைய ஆணை ஒரு செய்கை அல்ல, தேவனுடைய ஆணை ஒரு நபர். இதை நான் தொடர்ந்து விவரிக்க விரும்புகிறேன். கிறிஸ்து இன்று புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார் என்பதுதான் தேவன் நமக்கு இட்டுக் கொடுத்த ஆணை. மாறாத 2 எபிரேயர் 6:18 நாம் வாசிக்கின்றோம். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடிவந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். இந்த 2 மாறாத விசேஷங்கள் என்பது மூலமொழியிலே மாறாத 2 என்று இருக்கின்றது. தமிழிலே 2 மாறாத விசேஷங்கள் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அதுபோல நிறைந்த ஆறுதல் என்பது ஸ்ட்ராங் என்கரேஜ்மெண்ட், வலுவான ஊக்கம். யாருக்கு? நமக்கு முன் வைக்கப்பட்ட இந்த நம்பிக்கை நமக்கு வலுவான ஊக்கத்தை அளிப்பதற்காக. என்ன இந்த 2 மாறாத காரியங்கள்? 1 தேவனுடைய வாக்குறுதி, 2 தேவனுடைய ஆணை. இதை பற்றிய பல்வேறு விதமான கருத்துக்களுக்கு நான் போக விரும்பவில்லை. தேவனுடைய வாக்குறுதி மாறாத 1, தேவனுடைய ஆணை மாறாத 2வது காரியம். எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன், தேவனால் பொய்யுரைக்க இயலாது. வாக்குறுதி அளித்தவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர், வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர் என்று எபிரேயர் 10:23 பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, தம்முடைய வாக்குறுதியை இரட்டிப்பாக உறுதிப்படுத்துவதற்காக தேவன் ஆணையிட்டார். இந்த 2 மாறாத காரியங்களை தேவன் நமக்கு அருளுகின்றார். நமக்கு வலுவான ஊக்கத்தையும் தைரியத்தையும் திட நம்பிக்கையையும், என்கரேஜ்மெண்ட், கான்ஃபிடன்ஸ் அண்ட் போல்ட்னஸ், இவைகளை நமக்கு தருவதற்காக. அங்கு நாம் வாசிக்கின்றோம், அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு. எங்கிருந்து நாம் அடைக்கலமாய் ஓடி வந்தோம்? பழைய படைப்பிலிருந்து தப்பி நாம் தேவனிடத்தில் அடைக்கலமாய் ஓடி வந்தோம். கலாத்தியர் 1:4 நாம் பார்க்கிறோம், அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். நாம் பழைய படைப்பிலிருந்து தப்பினவர்கள். இந்த கலாத்தியர் 1:4 நாம் பார்க்கிற பொல்லாத பிரபஞ்சம் என்பது இப்பொழுது இருக்கிற உலக அமைப்பு, தீய யுகம், ஈவில் ஏஜ் அல்லது தீய உலகம் என்று நாம் சொல்லலாம்.
இந்த நிகழ்கின்ற உலக அமைப்பு ஒழிந்து போகும். இது ஒரு மூழ்கி கொண்டிருக்கின்ற கப்பல். இதற்கு முந்தி ஒரு பாடத்தில் நான் சொன்னேன், பழைய படைப்பு என்பது எரிந்து கொண்டிருக்கிற ஒரு வீட்டை போன்றது. ரட்சிப்பு அந்த எரிந்து கொண்டிருக்கிற வீட்டிலிருந்து தேவன் நம்மை தப்புவித்தார். அதே போல இந்த உலக அமைப்பு, இன்றைய தீய உலக அமைப்பு ஒழிந்து போகும். அது ஒரு மூழ்கி கொண்டிருக்கின்ற கப்பல். நாம் இந்த கப்பலிலிருந்து தப்பி அடைக்கலம் புகுந்திருக்கின்றோம். ஆனால் விந்தையானது, நாம் அடைக்கலம் புகுந்திருக்கின்ற இடம், நாம் அடைக்கலம் புகுந்திருப்பது கப்பல் போன்ற ஒரு பிரம்மாண்டமானது போல் தோன்றாது. அது ஒரு சாதாரண சிறிய படகு போல, சிறிய புனை போல தோன்றும். நம் நம்பிக்கையோ நித்தியமான அமைப்பில் இருக்கின்றது. இந்த உலக அமைப்பில் இல்லை, வரவிருக்கின்ற நித்தியமான அமைப்பில் இருக்கிறது. அங்கு தேவனுடைய வாக்குறுதிகள் நமக்கு என்றென்றும் மெய்ப்பட்டிருக்கும், நிறைவேறியிருக்கும். இந்த பாடலை நீங்கள் ஒருவேளை கேள்விப்பட்டிருக்கலாம். இது ஹென்றி ஆல்பர்ட் கிருஷ்ணபிள்ளை எழுதிய சத்தாய் நிஷ்களமாய் ஒரு சாமியமும் இலதா என்ற பாடலில் வருகின்ற ஒரு ஸ்டான்சா, ஒரு பத்தி. திரைசேர் வெம்பவமாம் கடல் மூழ்கிய தீயரமை, கரைசேர் துய்க்கவென்றே புனை ஆயினை கண்ணிலியான், பரசேன் பற்றுகிலேன் என்னை பற்றிய பற்றுவிடாய், அரசே உன்னையல்லால் எனக்கு ஆர்துணை யார் துறவே. எனக்கு நன்றாய் தெரியும், இந்த காலகட்டத்திலே இப்படி ஒரு தேவார செய்யுள் போன்ற ஒன்றை மேற்கோள் காட்டுவது அவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்காது என்று. ஆனால் இது என்னுடைய பொறுப்பாய் நான் கருதுகின்றேன். உண்மையாகவே தன்னுடைய புறவினத்து பின்புலத்தை விட்டு வந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை, அற்புதமான நற்செய்தியை கண்ட ஒரு மனிதனுடைய பாடல் அது. ஒரு நிமிடம் எடுத்து விளக்கி விடுகிறேன். திரை என்றால் அலைகள், வெம்பவம் என்றால் வெப்பமான பாவம், கொடிய பாவம். ஆகவே திரை சேர் வெம்பவமாம் கடல் மூழ்கிய தீயர் எமை, கரை சேர்த்து உயிக்க தப்புவிக்க வென்றே நீ புனையாயினை. அற்புதமான எண்ணம். ஆண்டவராய் இயேசுவே, என்னை இந்த பாவ கடலிலிருந்து தப்புவிப்பதற்கு, பழைய உலகம், தீய உலக அமைப்பிலிருந்து என்னை தப்புவிப்பதற்கு நீ புனையாயினை. புனை என்றால் அது மிக பலவீனமான ஒரு படகு போல் தோன்றும். நான் கண்ணிலி, நான் கண் இல்லாதவன். ஆகவே என்னால் உம்மை பரசி பற்றிக்கொள்ள முடியாது, நான் பற்றுகிறவன் அல்ல. அரசே என்னை பற்றிய பற்று விடாய், ஏனென்றால் உன்னை எல்லால் எனக்கு ஆர்துணை யார் உறவே. நம் அடைக்கலம் பரமதேசம். எபிரேயர் 11, 13 முதல் 16 வசனங்களிலே இந்த பகுதி மிக அற்புதமான பகுதி. எபிரேயர் 11 வரும்போது நாம் அதை வாசிப்போம். இவர்கள் எல்லாரும், இந்த ரட்சிப்பை அல்லது வாக்குறுதியை சுதந்திரிக்கிறவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோടെ மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார். நாம் நம்முடைய தாயகத்தை நாடி நாம் பயணப்பட்டிருக்கின்றோம். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எண்ணப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. தேவனுடைய மக்களுடைய இலக்கு அல்லது அடைக்கலம் ஒரு பரம கூடாரம், பரம ஆலயம், பரம நகரம், பரம தேசம். அதை நோக்கி நாம் பயணிக்கின்றோம். நாம் எல்லாரும் இந்த விரைவில் ஒழிந்து போகின்ற பழைய படைப்பிலிருந்து வெளியேறிய பயணிகள். எபிரேயர் 3-4 அதிகாரங்களில் நாம் வெளியேறிய பயணிகள், நாம் நம்முடைய இலக்கில் நுழைவதற்காக பயணிக்கின்றோம் என்ற கருத்தை நாம் வாசிக்கின்றோம். அதே போல இந்த பரம தேசம் நம்முடைய பழைய ஏற்பாட்டில் பார்க்கின்ற அடைக்கல பட்டணங்கள் ஒரு உதாரணமாக இருக்கின்றன. நம்முடைய இலக்கு பரம நகரம். எபிரேயர் 11 அதிகாரம் 10 வசனம், 13 அதிகாரம் 14 வசனம். நம்முடைய இலக்கு பரம தேசம். நமக்கு முன் ஒரு நம்பிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் இது எதிர்காலம்தான். நம்முடைய பந்தயம் முடிவடையும் போது அந்த நம்பிக்கை நிறைவுறும். நாம் முடிவு கோட்டை எட்டும் போது அது நமக்கு மகிழ்ச்சியை தரும். ஆனால் இன்னொரு பக்கம் அந்த நம்பிக்கை நமக்கு நிகழ்காலத்திலும் இருக்கின்றது. நாம் ஒரு பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நுழைகின்றோம் அல்லது பரிசுத்த ஸ்தலத்தில் சேர்கின்றோம். பரம நகரம் வரவிருக்கின்றது. பரம அரசு, ஹெவன்லி சிட்டி, ஹெவன்லி கண்ட்ரி, ஹெவன்லி கிங்டம். பரம நகரம், பரம தேசம், பரம அரசு, இவைகளெல்லாம் வரவிருக்கின்றன. ஆகிலும் அவர்கள் அதை தூரத்தில் கண்டு, தொடுவானத்தில் கண்டு, அவைகளால் அவர்கள் உற்சாகப்படுத்தப்பட்டார்கள், ஊக்குவிக்கப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம்.
கிறிஸ்து, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரமுயர்ந்திருப்பதால், பரமுயர்தல் என்றால் எக்ஸால்டேஷன், அவர் மரித்தார், உயிர்த்தெழுந்தார், பரமேறினார், அரியணை அமர்ந்தார், இவை எல்லாவற்றையும் சேர்த்து நாம் சொல்கின்ற ஒரே ஒரு வார்த்தை தான் கிறிஸ்து பரமுயர்ந்தார். கிரைஸ்ட் வாஸ் எக்ஸால்டட் அல்லது கிரைஸ்ட் வாஸ் குளோரிஃபைட். கிறிஸ்து பரமுயர்ந்திருக்கிறார், கிறிஸ்து மகிமை அடைந்திருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரமுயர்ந்திருப்பதால் நம் இலக்கு, நம்முடைய அடைக்கலம் இன்று அது நமக்கு அவைலபிளாக கிடைக்கின்றது. வாக்குறுதியை சுதந்தரிப்போம் என்ற நம்பிக்கை உண்டு. கிறிஸ்துவில் நம் நம்பிக்கை, நாம் ஏற்கனவே சொன்னது போல, முன் சுவையாக, முதற்கனியாக, முதல் தொகையாக, முதல் தவணையாக மெய்ப்பட்டிருக்கிறது. இதை எப்போதுமே நாம் சமநிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு பக்கம் முழுமையாய் நாம் நம்முடைய பரம நகரத்தையோ பரம தேசத்தையோ பரம அரசையோ நாம் சுதந்திரிக்கவில்லை. ஆனால் ஒரு பகுதியாக அது இன்றைக்கு நம்முடைய அனுபவமாக இருக்கிறது. இறுதியாக உறுதியான நம்பிக்கை தரும் ஊக்கம். நம் நம்பிக்கை நம்முடைய நங்கூரமா இருக்கிறது. எபிரேயர் 6:19 வாசிக்கின்றோம். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமுமாயிருக்கிறது. கிறிஸ்தவ நம்பிக்கை நம் ஆத்தும நங்கூரம். அதனுடைய பொருள் என்ன? நம்முடைய நம்பிக்கை, இந்த நம்பிக்கை என்னவென்று பார்த்து இந்த பாடத்தை நாம் முடித்துக் கொள்வோம். நம்முடைய நம்பிக்கை நிலையானது, ஸ்டெபிலிட்டி உண்டு, உறுதியானது, ஃபர்ம்னஸ் உண்டு, பாதுகாப்பானது, செக்யூரிட்டி உண்டு. எவ்வளவாய் தேவன் இந்த எபிரேயர் ஆசிரியர் மூலமாய் விசுவாசிகளை, எபிரேய விசுவாசிகளை அல்லது இன்று வாழ்கிற நம்மை அவர் ஊக்குவிக்கின்றார். இந்த நம்பிக்கை திரைக்கு பின் திரைக்குள் போகின்ற நங்கூரமாயிருக்கின்றது. திரைக்கு பின் இருப்பது மகா பரிசுத்த ஸ்தலம், நாம் அதை அறிவோம். திரைக்கு முன் இருப்பது பரிசுத்த ஸ்தலமும் வெளிப்பிரகாரமும். பூமிக்குரிய கூடாரத்தில், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இஸ்ரவேலின் தேவனுடைய காணப்பட முடியாத பிரசன்னம் இருந்தது. இது ஒரு நிழல்தான், மாதிரிதான். மெய்மை என்ன? பொருள் என்ன? இவைகளெல்லாம் கருகலான வார்த்தைகள் இல்லை. கொலோசியர் 2ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது இவைகளெல்லாம் வரும் காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது, ஆனால் இவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றியது என்று கூறுகின்றார். பூமிக்குரிய கூடாரம் பொருள் அல்ல, மெய்மை அல்ல. எப்படி ஒரு பொருளை சூரிய வெளிச்சத்தில் வைக்கும் போது நிழல் விழுகிறதோ, பூமிக்குரிய கூடாரம் ஒரு நிழல்தான். பொருள் பரம கூடாரம். பரம கூடாரமே பொருள், பரம கூடாரமே மெய்மை. இது பரம ஹெவன்லி, நித்திய, இட்டர்னல், ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் அமைப்பு முறை. சரி, திரைக்கு பின் யார் உள்ளார்? திரைக்கு பின் மகா பரிசுத்த ஸ்தலத்தில், பரத்தில், உன்னதத்தில், மகத்துவத்தின் வலப்பக்கத்தில் நம் ஆண்டவராய் இயேசு ஆசாரியராக அமர்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் அதை வாசித்தோம். அவர் சுத்திகரிப்பை உண்டு பண்ணின பின்பு உன்னதத்திலே அரியணை அமர்ந்தார். தேவனுடைய வலப்பக்கத்தில் அவர் அரியணை அமர்ந்தார் என்று. ஆகவே நம்முடைய நம்பிக்கை எங்கு செல்கின்றது? அசையாத ஒருவரில், அல்லது அந்த அசையா ஒருவர் பரமுயர்ந்திருக்கின்றார் என்ற உண்மையில் நாம் பிணைக்கப்பட்டிருக்கின்றோம். தேவனுடைய இந்த வாக்குறுதியில் நமக்கு இருக்கும் நம்பிக்கையே நம் ஆவிக்குரிய நங்கூரம். ஆகவே நம்பிக்கை என்பது இயேசு கிறிஸ்து பரமுயர்ந்து தேவனுடைய வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கின்றார் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை, என்பதுதான் அசைக்க முடியாத நம்முடைய நம்பிக்கை, என்பதுதான் அசைக்க முடியாத நமக்கு பாதுகாப்பையும் உறுதியையும் தருகின்ற ஆவிக்குரிய நங்கூரம். நுழைவதும் சேர்வதும். நுழைவது, தேவன் வாக்குறுதி செய்த இளைப்பாறுதலுக்குள் நுழைவது என்பது இன்னும் எதிர்காலத்தில் உள்ளது. இது பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நுழைவதற்கு ஒப்பாகும். ஆன போதிலும் கூட நாம் எதிர்காலத்திற்காக காத்திருக்கவில்லை. இன்று, இப்பொழுது நாம் அணுகவும் சேரவும் முடியும். விசுவாசிகள் ஜெபத்தில், வேண்டுதலில் தேவனை அணுகுவது அல்லது தேவனை கிட்டிச் சேர்வதை பற்றி எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் உதவியை அடையவும் கிருபாசனத்திற்கு தைரியமாய் சேரக்கடவோம் என்று. 7:19, 10:1, 22, 11:6 ஆகிய எல்லா வசனங்களிலும் நாம் தேவனிடத்தில் சேருகின்றோம், தேவனிடத்தில் சேருகின்றோம், தேவனிடத்தில் சேருகின்றோம் என்கின்ற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் இந்த பரம கூடாரத்திற்குள், பரம நகரத்திற்குள், பரம தேசத்திற்குள் நுழைவது எதிர்காலமாக இருக்கலாம். ஆனால் வேண்டுதலிலும் ஜெபத்திலும் நாம் தேவனை சேருவது அது நிகழ்காலத்தில் நடைபெறுகிறது. இதே சேர்வது என்பது நாம் பரம நகரத்தில் சேர்கின்றோம் அல்லது வந்தடைகின்றோம் என்ற பொருளிலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. திரைக்கு பின்னான உள்ளான பரிசுத்த ஸ்தலம் இன்று தேவனிடத்தில் சேருவதை குறிக்கின்றது.
நம்முடைய நம்பிக்கை திரைக்கு பின்னாக நங்கூரம் போல் அது போயிருக்கின்றதுனால் என்ன பொருள்? இன்று நாம் தேவனிடத்தில் சேர முடியும். தேவன் தம்முடைய மகிமையில் அரியணை வீற்றிருக்கும் இடம்தான் திரைக்கு பின்னான பரிசுத்த ஸ்தலம். இடத்தை பொறுத்தவரை அது பரம உலகம், காலத்தை பொறுத்தவரை அது வரும் யுகம். நம்முடைய நம்பிக்கை உள்ளான பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நுழைகிறது. இயேசு மெய்யாகவே அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நுழைந்திருக்கின்றார். விசுவாசிகள் நம்பிக்கையில் இப்பொழுது நாம் நுழைகின்றோம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை, அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் சேர்கிறோம். நான் வலியுறுத்த விரும்புவது, வரும் யுகத்தில் நம்முடைய நம்பிக்கை முழுமையாக நிறைவாக மெய்ப்படும். ஆனால் நிகழ்காலத்தில் அதனுடைய முன் சுவையை, அதனுடைய அச்சாரத்தை, அதனுடைய முதற்கனியை நாம் அனுபவிக்க முடியும். எப்படி அனுபவிக்க முடியும்? நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் சேருவதன் மூலமாக. இயேசு திறக்கப்பட்ட திரை, எபிரேயர் 10, 19, 20, மீண்டும் அதை நாம் பார்ப்போம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம், திட நம்பிக்கை உண்டாயிருக்கின்றது. நம்மை தேவனிடத்திலிருந்து பிரித்த திரையை இயேசு திறந்தார். எதற்காக? நம்மை சுத்திகரிப்பதற்கு என்று எபிரேயர் 9:12 பார்க்கின்றோம். தேவனுக்கு முன் அவர் நம்முடைய பிரதிநிதியாக இருக்கின்றார் என்று எபிரேயர் 9:24 பார்க்கின்றோம். நாம் பரம கூடாரத்திற்குள் இன்று நுழையும்படி நாம் அவருடைய அடிச்சுவடிகளை பின்பற்றி மகிமைக்குள் நுழைகின்றோம். நம் நம்பிக்கை அரியணையில் அமர்ந்திருக்கும் இயேசு. ஆபிரகாமின் நம்பிக்கை தேவனுடைய வாக்குறுதியிலும் ஆணையிலும் சார்ந்திருந்தது. நம் நம்பிக்கையோ அரியணையில் அமர்ந்திருக்கும் இயேசுவை சார்ந்திருக்கிறது. கிறிஸ்துவின் பரமுயர்தலில் தேவனுடைய வாக்குறுதி நிறைவேறிக்கிறது. முழு வேதாகமத்தில் ஆபிரகாமுக்கு தேவன் அளித்த வாக்குறுதி உட்பட தேவனுடைய வாக்குறுதி எங்கு, யாரிடம் நிறைவேறியிருக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரமுயர்தலில் நிறைவேறியிருக்கிறது. ஆகவே நம் நம்பிக்கை நிலையும் உறுதியுமானது. ஏன் நம் நம்பிக்கை நிலையும் உறுதியுமானது? நம் நம்பிக்கை என்பது நாம் எவ்வளவு நம்புகிறோம் என்பதல்ல. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரமுயர்ந்திருக்கிறார். அவர் பாவமில்லாதவராய் வாழ்ந்தார், மரித்தார், மரணம் அவரை பற்றிக்கொள்ள முடியவில்லை, அவர் உயிர்த்தெழுந்தார், பரமேறினார், தேவனுடைய வலப்பக்கத்தில் அமர்த்தப்பட்டிருக்கிறார் என்பது நம்முடைய நம்பிக்கை. இது நிலையானது, உறுதியானது, நிச்சயமானது. இயேசு நம் முன்னோடினவர் என்ற வார்த்தையை ஆசிரியர் பயன்படுத்துகிறார். இயேசு தமக்காக மட்டுமல்ல, தம் மக்களுக்காகவும் பரம உலகில் நுழைந்திருக்கிறார். இயேசு நம் முன்னோடியாக அங்கு நுழைந்திருக்கிறார். அதனுடைய பொருள் என்ன? மீட்பின் பணி முழு நிறைவடைந்தது. அதனுடைய பொருள் என்ன? ஓர் அமோக விளைச்சலின், அறுவடையின் முதற்கனிகள், முதற் பலன்கள் தொடங்கிவிட்டது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஓர் அமோக விளைச்சலின், அறுவடையின் முதற்கனி, முதற் பலன். நாம் யார்? வரவிருக்கின்ற அறுவடை. நம்முடைய தலையாகிய இயேசு கிறிஸ்து மகிமை அடைந்து விட்டார். அவருடைய உடலாக இருக்கின்ற நாம் ஏற்ற காலத்தில் அவரோடு மகிமை அடைவோம். இன்று நித்திய ஆசாரியரான ஆண்டவராய் இயேசுவின் மன்றாட்டு ஊழியம், இன்டர்செஷன், இதை செய்து முடிப்பதற்கான இன்றியமையாத வழியாக உள்ளது. ஏன் நாம் இதை கொண்டாடுகின்றோம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்று நித்திய ஆசாரியராக இருக்கின்றார் என்று. ஏனென்றால் அவருடைய மன்றாட்டு ஊழியம்தான் நம்முடைய நம்பிக்கையை மெய்ப்படுத்தும். அவருடைய மன்றாட்டு ஊழியம் இல்லை என்றால் நம்முடைய நம்பிக்கை மெய்ப்படாது. அவருடைய மன்றாட்டு அவருடைய சபையின் பாதுகாப்பாகவும், சபை மகிமை அடைவதற்கு, மகிமைப்படுவதற்கு, மகிமையுறுவதற்கு உத்தரவாதமாகவும் இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய முன்னோடி. நற்செய்தி என்ன? அது மட்டுமல்ல, தேவனுடைய மக்கள் இயேசுவின் பின்னோடிகள். பின்னோடி என்பது எதிர்மறையான வார்த்தை அல்ல. அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அவர் எந்த தடத்தில் நடந்து மகிமை அடைந்தாரோ அதே தடத்தில் நாமும் சென்று மகிமை அடைவோம். இயேசு தம் மக்களின் முன்னோடி. அவர்கள் தேவனுடைய வாழ்விடத்தில் குடியிருப்பார்கள் என்பதற்கு, அவர்கள் மகிமை அடைவார்கள் என்பதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரத்தில் பரமுயர்ந்திருக்கிறார், தேவனுடைய வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் என்பது நமக்கு உத்தரவாதமாக இருக்கிறது. எதற்கு உத்தரவாதம்? நாமும் அதே போல் மகிமை அடைவோம், அவருடைய சாயலுக்கு ஒத்த சாயலாவோம் என்பதற்கு இது உத்தரவாதமாக இருக்கிறது. இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி தம் மக்களின் பிரதான ஆசாரியராகவும் அங்கு பணிவிடை செய்கிறார். நாம் முடிவுக்கு வந்துவிட்டோம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஆசிரியர் இப்படி சொன்னார்: இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம்,
நீங்கள் கேள்வியில் மந்தமுள்ளவர்களானபடியால் அதை விளங்க பண்ணுகிறது அரிதா இருக்கும் என்று. இடைப்பட்ட ஒரு பகுதியிலே அவர்களுக்கு எச்சரிப்பும் ஊக்குவிப்பும் தருகிறார். எபிரேயர் 6:20 தான் விட்ட இடத்திற்கு மீண்டும் வந்துவிட்டார். இயேசு அவர் முன்னோடியாய் சென்று மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறார். ஆகவே 5:11 6:20 வரை உள்ளது ஒரு இடைப்பகுதி. 6:20 இன்னும் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அவர் மெல்கிசேதேக்கை பற்றி அவர் விஸ்தாரமாய் பேச விரும்பியதை அவர் பேசுகின்றார். நாம் ஏற்கனவே பார்த்தோம், நீங்கள் கேள்வியில் மந்தம் உள்ளவர்கள், ஆகையால் நான் மெல்கிசேதேக்கை பற்றிய காரியங்களை சொல்லப் போவதில்லை, உங்களுக்கு மற்ற சுவாரஸ்யமான காரியங்களை சொல்கின்றேன் என்று நாம இருந்தால் அப்படித்தான் தீர்மானிப்போம். நம்முடைய வாசகர்கள் அல்லது நம்முடைய செய்தியை கேட்பவர்கள் கேள்வியில் மந்தம் உள்ளவர்கள், அவர்களுக்கு விளங்க பண்ணுகிறது ரொம்ப அரிதா இருக்கும். ஆகையால் மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்துவ முறைமை பற்றியெல்லாம் பேசி அவர்களை போர் அடிக்க வேண்டாம், அவர்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக ஏதாவது சொல்வோம் என்று நான் முடிவெடுத்திருப்பேன். நம்மில் பலர் முடிவெடுத்திருக்கலாம். ஆனால் எபிரேயர் ஆசிரியர் அப்படி முடிவெடுக்கவில்லை. கேள்வியில் மந்தம் உள்ளவர்களுக்கும் விளங்குகிறது கடினமாயிருப்பவர்களுக்கும் மருந்து, தீர்வு இந்த இன்றியமையாத மாபெரும் நற்செய்தியை அவர்களுக்கு விளக்குகிறது தான். எபிரேயர் 6:20 இங்கு அதை தொடர்கிறார். வாசகர்கள் விசுவாசத்திலும் வாழ்விலும் முதிர்ச்சி அடைவதற்கு அவர்களை கற்பிப்பது, அவர்களை பயிற்றுவிப்பது, அவர்களை பழக்குவிப்பது, அவர்களை ஒளிரச் செய்வது தன்னுடைய இன்றியமையாத பணியாக ஊழியமாய் கருதுகின்றார். இது ஒரு பழைய பாடல், உங்களில் ஒரு சிலருக்கு தெரிந்திருக்கலாம், ஆனால் பெரும்பாலும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. நானும் கூட இப்பொழுது கிடைக்கிறதா என்று முயற்சி செய்தேன். இந்த பாடலை உங்களுக்காக நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன். நீர் என்னை காண்கிற தேவன், நான் உம்மை நோக்கும் அடிமை, பெயர் சபாவின் பாலையில் அலைந்து திரிகின்ற வேளையில் அன்பாய் என்னை அழைத்தீரே, என் வாழ்விலும் என் தாழ்விலும் எந்த வேளையிலும் என் ஆண்டவர் நீரே. ஆழ்கடலின் அலைகளில் அமிழ்ந்து தவிக்கின்ற வேளையில் அருகில் நின்று அழைத்தீரே, கடும் புயலிலும் பெருங்காற்றிலும் நான் கதறிடும் வேளையில் கனிவாக தூக்கினீர். மிக முக்கியமாக தேவனுடைய மக்கள் இன்று வாழ்கின்ற வாழ்க்கை பழைய படைப்பு என்ற கப்பலில் இருந்து தப்பித்து ஒரு பலவீனமான புனை, ஒரு பலவீனமான படகிலே பயணிக்கின்ற வாழ்க்கை. நம்முடைய பரம ஆலயத்தையும் பரம நகரத்தையும் பரம தேசத்தையும் பரம அரசையும் நோக்கி நாம் பயணிக்கின்றோம். கடும் புயலும் பெருங்காற்றும் உண்டு, நம்முடைய கதறுதல் உண்டு. ஆனால் நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய நங்கூரம் நமக்கு ஒரு திரையை திறந்து அந்த திரைக்கு பின்பாக பரமுயர்ந்திருக்கின்ற, சிங்காசனத்தில் வீற்றிருக்கின்ற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் அங்கு இருக்கின்றார் என்பது நமக்கு மாபெரும் உத்தரவாதம். அவர் அங்கு இருக்கின்றார் என்பது தேவன் நமக்கு கொடுத்த வாக்குறுதி, தேவன் உறுதி செய்த ஆணை, தேவனுடைய உறுதிமொழி. ஆகவே பூவில் வாழும் நாள் வரை பூரண விசுவாசத்தை தாரும் ஜெயமாய் விளங்குகிறது. நிச்சயமாக எபிரேய விசுவாசிகள் இந்த பாடலை பாட முடியும். அலைந்து திரிகின்ற வேளையிலும் அல்லது கடும் புயலும் பெருங்காற்றும் வரும்போதும் நம்முடைய விசுவாசம் தொய்வதும் தளர்வடைவதும் இயல்பு. பூவில் வாழும் நாள் வரை பூரண விசுவாசத்தை தாரும் ஜெயமாய் விளங்கிட தேவ மக்கள் எல்லாருடைய கதறுதல் இந்த 20 நூற்றாண்டுகளாய், ஆமேன் கர்த்தராய் இயேசுவே வாரும். ஏனென்றால் நாம் இன்று பயணிக்கின்ற பாதை கடும் புயலும் பெருங்காற்றும் அலைந்து திரிகின்ற வாழ்க்கையும் தான். ஆனால் எந்த வேளையிலும் அவர் நம் ஆண்டவராய் இருக்கின்றார். திரைக்கு பின்பாக பரமுயர்ந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரதான ஆசாரியராய் பணிவிடை செய்கின்றார். என் தேவனே, என் ராஜனே, மணவாளனே வாருமே, ஆமேன் என்பது தேவ மக்களுடைய கதறுதலாக உள்ளது. ஆகவே இந்த சிறிய பகுதியிலே நாம் 3 காரியங்களை பார்த்தோம். ஒன்று, ஆபிரகாம் விசுவாசிகளுக்கு ஓர் எடுத்துக்காட்டு. தேவன் வாக்குறுதி அளித்த போதும் விசுவாசத்தினாலும் நம்பிக்கையினாலும் பொறுமையினாலும் தாங்கும் திறனாலும் அதை அவன் சுதந்திரித்துக் கொண்டான். முழுமையாகவும் நிறைவாகவும் சுதந்திரிக்கவில்லை, அது எதிர்காலத்தில் தான். ஆனால் பகுதியாகவும் முன் தவணையாகவும் முன் பணமாகவும் முதற்கனியாகவும் முன் சுவையாகவும் அதை பெற்றார். இரண்டாவது, தேவன் தம்முடைய வாக்குறுதியை ஆணையிட்டு உறுதிப்படுத்தினார். எதற்காக? தேவனுடைய மக்கள் அவரை நம்பி இந்த பழைய படைப்பிலிருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் புதிய படைப்பிற்குள் வருவதற்காக. மூன்றாவது, நமக்கு அசைக்க முடியாத நங்கூரம் போன்ற ஒரு நம்பிக்கை உண்டு. நான் நம்புவேன் ஆகவே அது அசையும் என்பதல்ல. நம்முடைய நம்பிக்கை ஒரு செய்கை அல்ல, நம்முடைய நம்பிக்கை ஒரு நபர். நம்முடைய நங்கூரம் ஒரு செய்தி அல்ல, நம்முடைய நங்கூரம் ஒரு நபர். யார் அந்த நபர்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. எப்படிப்பட்ட நபர்?
பாவமின்றி வாழ்ந்து மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்து பரமேறி தேவனுடைய சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கின்ற வீற்றிருக்கின்ற நமக்காக என்றென்றைக்கும் ஆசாரிய பணிவிடை செய்கின்ற ஒரு நபர். அவர் நம்முடைய நம்பிக்கையாய் நங்குரமாய் உள்ளார். ஆமேன். நல்ல தகப்பனே, அருமையான ஆண்டவரே, மகிழ்ச்சி பாத்திரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆபிரகாம் வாக்குறுதியிலே தொடங்கி நீர் ஆணையிட்டதிலே மகிழ்ந்து உம்மை விசுவாசத்தோடு காத்து கொண்டதை, உண்மைக்கு விசுவாசமாய் கீழ்ப்படிந்ததை நாங்கள் கற்றுக்கொண்ட கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி. நீரே எங்களுடைய வாக்குறுதியா இருக்கிறீர். கிறிஸ்துவே, நீரே எங்களுடைய சொத்தா இருக்கிறீர். எங்களுடைய அடைக்கல பட்டணம் நீர், உங்களுடைய பரம தேசம் நீர், உங்களுடைய பரம நகரம் நீர். உமக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த பூமியிலே உம்மை கொள்ளை பொருளாய் ஆதாயப்படுத்திக் கொள்கிறோம் கர்த்தாவே. இனி வரக்கூடிய நாட்களிலும், இனி வரக்கூடிய எல்லா காலங்களிலும் உம்மை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வோம். நீரே எங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த ஒரே முன்மாதிரியா இருக்கிறீர். நீர் பயம் உயர்ந்தீர். உண்மை போலவே ஒரு நாள் உம்மண்டியிலே நாங்கள் சேர்வோம். அந்த நம்பிக்கை எங்களை வாழ வைக்கிறது கர்த்தாவே. அந்த நம்பிக்கையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை விசுவாசமாய் தரித்துக் கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. நம்பிக்கையின் நங்கூரமாய் எங்களுக்குள்ளாய் பதிந்திருக்கிற இந்த விசுவாசத்தை முடிவு பரியந்தம் நாங்கள் காத்துக்கொள்ள கிருபை பாராட்டும் கர்த்தாவே. நீரே எங்களை வழி நடத்தும். கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. கர்த்தரும் உச்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.